இப்போதாயா உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இஸ்ரேலிய விமானம் கடத்தலா அப்படிங்கிற கேள்வி. நிஜமாவே கடத்திட்டாங்களா? ஹைஜாக்கா? யார் பண்ணா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அதற்கான விடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் ஈரான் இந்த வாரில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம லிஸ்ட்டில். திடுதுப்புன்னு என்னடா ஈராக்கும் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. என்ன செஞ்சுருக்காங்க சேர்ந்து சம்பவம் அப்படிங்கிறத தான், அந்த பகீர் திட்டம் என்ன அப்படிங்கிறத தான் இங்கே ரிவீல் பண்ண போகிறோம். இதை தாண்டி எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் இதுக்குள்ளே வருது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வராரு. ட்ரம்ப்பும் கம்பெனியும் சேர்ந்து இப்போ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நெதன்யாகு சும்மா விடுவாரா? இவ்வளோ சம்பவம் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார்ல, அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க சாதாரணமான நியூஸை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போதான் ஸ்பெஷல் சாதா பார்க்க போறோம் நம்ம. அதான் இந்த விஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு. இது ஒரு வணிக ஃப்ளைட் அப்படிங்கிறாங்க, வணிக விமானம் அப்படிங்கிறாங்க. இது லண்டனுக்கு போயிட்டுருக்கு. இங்கேருந்து இஸ்ரேலேருந்து லண்டனுக்கு போயிட்டுருக்கு. அப்போது போகிறவங்க யாராக இருப்பாங்க? நிறையா பேர் யூதர்களாக தான் இருப்பாங்க. வண்டியில் போயிட்டே இருக்காங்க, எங்கே ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்காங்க. திடுதுப்புன்னு பயணிகளுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வருது. உங்கள் ஃப்ளைட்டை நாங்கள் ஹைஜாக் பண்ண போகிறோம், கடத்தல்காரர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. இதை பார்த்துட்டு எல்லா பேசஞ்சரும் என்ன ஆவாங்க? பேனிக் ஆவாங்கல்ல. இந்த விஷயம் பைலட்டுக்கும் மெசேஜாக வருது. பைலட் இதை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி டக்குன்னு இஸ்ரேலிய விமான நிலையத்துக்கு தொடர்பு கொள்கிறார். ஸோ ஒரு ஃப்ளைட்டு ஆபத்தில் இருக்குது அப்படின்னா பைலட் தொடர்பு கொண்டால் என்ன பண்ணுவாங்க? உடனே திரும்பி வந்துடுங்க, இல்லை எந்த இடத்துல இறங்க முடியுமோ அந்த இடத்துல இறங்கிருங்கன்னு சொல்லுவாங்க. பட் இஸ்ரேல் இதுக்கு பதிலாக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் ஒன்று அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. எங்கே? அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் ஒன்று பாதுகாப்புக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டினுடைய பாதுகாப்போடு சேர்ந்து இந்த விஸ் அப்படிங்கிற அந்த வணிக விமானம் என்ன பண்ணுது? ட்ராவல் பண்ணி அவங்கள அப்படியே கூப்பிட்டு வருது. மக்கள்லாம் பாதுகாப்பாக தரையிறக்கப்படுறாங்க. இஸ்ரேலுடைய அந்த முக்கியமான ஒரு ஏவுதளம், அதாவது பென் குரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட், இது இஸ்ரேலில் இருக்குது. இதைத்தான் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் நாங்கள் தகர்த்துருவோம் அப்படின்லாம் மிரட்டல் விடுத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது யாருடைய சதி, பின்புலத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. பட் இஸ்ரேல்காரங்க இப்படி ஒரு சம்பவத்தை இப்போ முன்னிலைப்படுத்தி ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா என்னுடைய மக்களுக்கு இவ்வளோ தூரம் த்ரெட்டனிங் இருக்குது அப்படின்னு நெதன்யாகு ஒரு சைடு அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் போட்டு ஈரானோடு வாருக்கான வழிவகுக்கலாம். ஏன்னா மொசாட்காரங்களும் சாதாரணமாக நினைக்க முடியாது, கொஞ்சம் அறிவாளிகள் தான், அதே நேரத்தில் கொஞ்சம் அக்கிரமக்காரங்களும் கூட. இப்படிப்பட்ட நிலையில் ஃப்ளைட்டு டேமேஜ்லாம் ஒன்றும் ஆகலை, பத்திரமா மக்கள் இருக்காங்க. அடுத்ததாக ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர் மஹ்மூத் நவாபியன் அவர் ஓமன் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி டெஹ்ரானுக்கு ஒரு ரகசிய செய்தியை அனுப்பி பெயர் குறிப்பிடப்படாத ஒரு இடைத்தரகர் மூலிமா ஈரானுக்குள்ள 2 பாயிண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு தகவல் கிடச்சதா அவர் இப்போ ரிவீல் பண்ணுறார். அப்போது நீங்கள் ஃப்ளைட் ஹைஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி ஈரான் சைடில் இருந்தும் எங்களுடைய நாட்டில் 2 இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. ஈரான் மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் 3000 ஒரு 4000 அமெரிக்கர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே செத்து போயிடுவாங்கப்பா, பார்த்துக்கோங்க அப்படின்னு இப்போது வாஷிங்டனை அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கார். நீ எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடி அப்படின்னா நாங்களும் உங்களை விட்டு வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தவிர இப்போ ஈரான் ஒரு முக்கியமான மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இஸ்ரேலில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை இப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. அது எந்த இடங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைகளையும் சரி, உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளையும் சரி, அவர் தோத்துட்டாரா ஜெயிச்சிட்டாரா? டாலரை யாவது காப்பாற்றிட்டாரா?
அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. அதாவது இப்போ ஈரான் மீது அமெரிக்கா இப்போ திடுதுப்புன்னு வார் தொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன மாதிரியான தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சில கணக்கீடு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஈரான் மேலே அவங்க வான்வெளி தாக்குதலுக்கு தான் திட்டம் போடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரூட்டு. ஃபஸ்ட்டு இணையத்தை கட் பண்ணிடுவாங்க. ஈரான் முழுவதுமே இணைய வசதிங்கிறது துண்டிக்கப்படும். அப்படின்னா ரேடாருக்கு உண்டான வசதிகள் எல்லாம் கட் செய்யப்படும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போயிடும். இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு ஒரு அசம்பிள் செட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான போர் முறையை ஃபஸ்ட்டு கையாண்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவாங்க. மின்னணு போர் நடவடிக்கையை அவங்க தொடங்குவாங்க இந்த தடவை ஃபஸ்ட் டைம். அதற்கு பிறகு அவங்க வேற ஒரு ஆட்டிடியூட்டில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை பொருத்தி பார்க்கணும். அதாவது உக்ரைன்லேருந்து படைகளை திரும்ப பெறுவதற்கு ரஷ்யா மறுக்குது. ரஷ்யா தொடர்ச்சியாக போர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யுரேனியம் செறிவூட்டலை கைவிட மறுக்குது ஈரான். அப்போது ட்ரம்ப் சொன்னது இந்த 2 நாடுகளுமே கேட்கல. ஆயுதங்களை கீழே போடுங்க அப்படின்னு ஹமாஸ்ட்டை கேட்குறாங்க. அவங்க பெரிய படையே கிடையாது. அவங்களும் தொடர்ச்சியாக கையில் ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு தன்னுடைய மக்களுக்காக போராட்ட களத்தில் இருக்காங்க. அவங்களுடைய டனலை கூட கண்டுபிடிச்சி அமெரிக்காவால் அழிக்க முடியல. அப்போது ட்ரம்ப் இதை தோத்ததை குறிக்குதா ஜெயிச்சதை குறிக்குதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஒரிசலமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அதாவது தன்னோட வீட்டிலையே உரிமம் இல்லாத ஒரு உயிரியல் ஆய்வகத்தை அவர் நடத்தி வந்திருக்கார். இவர் இப்போ புதிதாக ஒரு நோய் கிருமியை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்ச் பண்ணுறாங்க. பட் இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு தப்பி போயிட்டார். இவர் கண்டுபிடிச்சார்ல அந்த நோய் கிருமி, இப்போது அது எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. அதுதான் இப்போது உலகத்திற்கே ஆபத்தாக போய் முடியுமோ அப்படின்னு ஆய்வாளர்கள் அச்சப்படுறாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக கோவிட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே மூக்கு மூடிட்டு சுற்றிட்டு இருந்தோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த யூதர்கள் மறுபடியும் ஏற்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. இதை நான் ஒன்லைனில் கிராஸ் பண்ணிட்டு போகிறேன். சரி, ஏவுகணை சோதனைகளை முன்னிட்டு எங்கே ஈரானில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஈரான் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த வான்வெளி இருக்குல்ல, அது எந்த ஃப்ளைட்டும் வராது. கத்தாரில் இருந்தாலும் சரி, சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி, இங்கேருந்து அங்கே போகணும்னாலும் சரி, அங்கேருந்து இங்கே வரணும்னாலும் சரி, எல்லாமே க்ளோஸ். வான்வெளியை எப்போ ஒரு நாடு மூடுறாங்களோ அப்போ அந்த இடத்துல பெரிய டேஞ்சரான ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்களே, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்களான்னு கேட்டால் அதை விட பெரிய பிரச்சனை இந்தியாவில் மோடிக்கு இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் அவருடைய பேரை சேர்த்துருக்காங்க. கடந்த அக்டோபர் மாதமே ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையை முடிப்பதற்கு நான் விரும்பவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு கடந்த அக்டோபர் மாதம் பேசின வீடியோ இன்றைக்கி ட்விட்டர் முழுவதும் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது. அந்த அளவிற்கு மோடியை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காரு அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப். ஏன்னா மோடியை பற்றின ஒரு சீக்ரெட்டான விஷயம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்குள்ளே இருக்குங்கிறத அதோட சாம்பிள் மட்டும்தான் வெளியில் விட்டுருக்காங்க. டான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும். இதை தாண்டி இன்னும் என்னென்ன இருக்குது, என்னென்ன கூத்து பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் வெளியில் விட்டாங்கன்னா இந்தியாவினுடைய மானம் காற்றுல பறந்துடும். ரைட்டா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸோட துணையோடு தான் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பம்சம். அதை மக்களாகிய நீங்கள் மறந்துடாதீங்க. மோடி ஆர்எஸ்எஸுக்கு விரோதமாக தான் சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சில நேரத்தில் நம்மளும் சொல்ல வேண்டியது இருக்குது. புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். சரி, ரைட்டு. இப்போது அடுத்த கட்டமாக இந்தியர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் ஃப்ளைட்லாம் அனுப்பி அவங்கள காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் வந்து ஈரானை விட்டு வெளியில் வாங்க அமெரிக்கர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இந்தியா மட்டும் அப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கவே இல்லை. ஏன்னே தெரில. ஈராக்கில் இருந்து புறப்பட்ட ஒரு 1000 வீரர்கள் எங்கேருந்து, ஈராக்கில் இருந்து எங்கே புறப்படுறாங்க, ஈரானுக்கு ஆதரவாக புறப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. இப்போது மொத்தமாக ஒரு 5000 பேர் படை வீரர்கள் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்கு ஈராக்கில் தயாராகிட்டு இருக்காங்க. ஈராக்கு தனது வான்வெளியை ஈரானுக்கு திறந்து விடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறது தான் சூப்பரான ஒரு செய்தி. நீங்கள் ஜோர்டான் வழியாகவோ மற்ற நாடுகள் வழியாகவோ சைப்ரஸ் வழியாகவோ இஸ்ரேல் அட்டாக் நடத்துது அப்படின்னா அது ஈராக்கினுடைய வான்வெளியை கிராஸ் பண்ணாமல் ஈரானுக்குள்ளே நுழைய முடியாது. புரியுதா? அப்போது
இப்படி ஒரு அட்டாக்குக்கு துணையாக ஈராக் வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இப்போ நிற்கிது? ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. அது ஈரானுக்கு கூடுதலான ஒரு யானை பலத்தை கொடுக்கும். சரியா? இதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிட்டாங்க ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த வகையில் பாக்தாத் ஆகட்டும், சதாம் ஹுசேன் வாழ்ந்த ஊராகட்டும், இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது ஒரு நல்ல செய்தி. சரி, ஏமன், சிரியா மற்றும் சோமாலியாவில் ஒரு மறைமுக மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு. சோமாலியாவை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி நாளை காலையில் ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏமன், சிரியா இந்த 2 நாடுகள்லையுமே ஸ்திரத்தன்மையற்ற நிலையில் இருக்குது. ரைட்டா? இதில் சவுதி அரேபியாவினுடைய பங்கும் யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய பங்கும் ரொம்ப அவசியமானது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் யார் பெரிய ஆள் அப்படின்னு 2 பேரில் யார் பெரிய ஆளுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஏமனில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கடத்துறதுக்கு யுஏஇ ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா அவங்கள விரட்டி அடித்தாங்க. ஞாபகம் இருக்கா? அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போது மறுபடியும் யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கு. அது நாடு எல்லை தாண்டிய ஒரு பயங்கரவாதமாக உருவாயிட்டு இருக்கு. அது ஈரானுடைய போர்லையும் சவுதி அரேபியா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துருச்சே செய்தி. சவுதி அரேபியா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லி வாய முன்னாலும் போதும், இப்போ இஸ்ரேல் சவுதி அரேபியாவை பற்றிய விஷயங்களை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எப்ஸ்டீன்னா யாரு? அவர் தான் ஒரு யூதர். அந்த யூதரை வச்சு தான் உலகம் முழுவதும் ஆட்டம் காமிச்சாங்க. ரைட்டா? அதாவது இந்த ஹனி ட்ராப் அப்படிம்பாங்க. அந்த ஹனி ட்ராப் விஷயத்துக்குள்ளே அந்த வேலையெல்லாம் நடந்தது. ஆனால் என்ன, சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம். எது எப்படியோ இப்போது சவுதி அரேபியாவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்குள்ளே மாட்டிக்கிச்சு. இவர் மட்டும் கிடையாது, இவருடைய அப்பா காலத்தில் இருந்து, யார், சல்மானுடைய அப்பா காலகட்டத்தில் இருந்தே எப்ஸ்டீன் கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களில் இவங்க சிக்கியிருக்காங்க. அது தொடர்பான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டுருவோன்னு இப்போ இஸ்ரேல் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்போ எம்பிஎஸ், அதாவது முகமது பின் சல்மான் ஒரு பெரிய ஒப்பந்தம் இஸ்ரேலோட பணம் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண போகிறாருங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அது ட்ரில்லியன் கணக்கான டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதற்கட்டமாக 16 ட்ரில்லியன் அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் டிமாண்ட் போயிட்டுருக்குங்கிறாங்க. ஈரானுக்கு நீ வான்வெளியை கூட திறந்து விடு, அவங்க கூட சேர்ந்து கூட நீ போர் பண்ணிக்கோ, எனக்கு அதெல்லாம் மேட்ரு கிடையாது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ளே நீ இருக்க, அதனால் இவ்வளோ பணம் எனக்கு வேணும்னு இப்போ இஸ்ரேல் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று சிக்கியிருக்கு. வான்வெளியை மூடிட்டாங்கன்னு சொன்னேன்ல, ஈரான் சைடில் இருந்து ஒரு பெரிய ஒரு சோதனை ஒன்று நடந்திருக்கு இரவு நேரத்தில். அந்த சோதனை பண்ணக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு கிடைச்சது. எங்கிருந்தோ வந்து மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் நடக்குதா, இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு அட்டாக்கை நடத்தி பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இது ஈரான்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷுவலாக பார்க்கப்படுது. சரியா? இப்போது இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, ராத்திரி நேரத்தில் அது என்ன வேலை உனக்கு, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறாங்க ஈரானில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள். சரி, இது வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல் தான் நேற்று இரவு வந்து ஈரானில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, இது வந்து ஒரு சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வான்பரப்பை மூடிட்டு அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ ஈரானில் வான்வெளி மூடப்பட்டது அப்படிங்கிற விஷயம், இந்தியர்களுடைய நிலை கவலைக்கிடம் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பேசணும். சரி, இப்போது ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தினுடைய முக்கிய பகுதிகளை கைவிட மறுத்தால் இஸ்ரேல் தனித்து செயல்பட தயாராக இருக்குது. அமெரிக்காவை கழட்டி விட்டுட்டு இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு நாங்கள் போர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இப்போ அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நெதன்யாகு. அணு ஆயுதங்கள் மட்டுமல்ல, ஏவுகணைகளும் இப்போது ரெட்லைனுக்குள்ளே வருது அப்படிங்கிறது தான். ஸோ தாக்கப்படக்கூடிய இலக்குகள் எந்தெந்த இடம் அப்படிங்கிறத இப்போது முக்கியமாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்காங்க. ஏவுகணை தொழிற்சாலைகள், சேமிப்பு கிடங்குகள், ஏவுகணை ஏவுவதற்கான உள்கட்டமைப்பு, லான்ச் பண்ண இடத்து மேலேயே அட்டாக் பண்ணுறது, கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம், எங்கேருந்து கட்டளை வருதோ அந்த இடத்து மேலே அட்டாக் பண்ணுறது. சரியா? ஜெருசலேமில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் சொல்லுது. இது 2 நாடுகளுக்குமே பொருந்தும். 2 நாடுகளுமே இப்போ போருக்கு தயாரான நிலையில் இருக்காங்க. மஸ்கட் பேச்சுவார்த்தை தோல்விங்கிறது தான் தெளிவாக தெரியுது. மறுபடியும் அதை புதுப்பிக்கிறதுக்கான வேலையை அமெரிக்கா செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வீக் பாசிபிளாக இருக்குன்னு தான்
தகவல்கள் சொல்லுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.